ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் நெய்யட்டின் காராங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பூவாருங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த பூவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூலை மாதம் 2019 வருஷம் 55 வயசு மதிக்கத்தக்க ராஜன்கிற ஒரு நபர் பதட்டமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட 30 வயசு ராகி மால்ங்கிற ஒரு பொண்ணு கடந்த ஒரு மாசமா காணாம போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது ஒருத்தவங்க காணாம போனா ஒரு 1 or 2 daysல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீங்க எதுக்கு சார் உங்க பொண்ணு காணாம போய் ஒரு மாசம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான கொஸ்டினை கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட பொண்ணு கொச்சியில இருக்கிற ஏஷியாநெட் கேபிள் விசன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ எப்பெல்லாம் அவளுக்கு லீவு கிடைக்குதோ எங்க சொந்த ஊருக்கு இங்க வீட்டுக்கு வந்துட்டு போவா. நான் இங்க ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் மாதம் 18 தேதி 2019 வருஷம் லீவ் இருக்குன்னு வந்தா சார். ஒரு 2-3 நாள் எங்க வீட்டில் இருந்தா. 21 தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா. நேராக பேக்கரிக்கு வந்தா. என்கிட்ட சொன்னா, அப்பா நான் ஊருக்கு போறேங்கிற மாதிரி சொன்னா. நான் பேக்கரியிலேருந்து அவள் சாப்பிட்றதுக்கு சில ஐட்டங்கள் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி அவள் நடந்து போனதா சார் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட பொண்ணை நான் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, உங்க பொண்ணு 5:30 மணிக்கு கிளம்பி போனாங்க. அவங்க கொச்சிக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணாங்களா, இல்லை நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு எந்த காலும் பண்ணல சார். பட் அன்னைக்கு நைட்டு நான் கொச்சிக்கு போய் சேர்ந்துட்டேங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா. அந்த மெசேஜை பார்த்தோன்னா கால் பண்ணலாமான்னு நாங்கள் யோசிச்சோம். சரி ஓகே, இவ ஏதாவது பிஸியா இருப்பா, டயர்டா இருப்பா, நாளைக்கு பேசிக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழிச்சு எனக்கு மட்டுமல்ல என்னோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்க பாருங்கப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன். நான் ஒரு நபரை காதலிச்சேன். அந்த நபரையே திருமணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த நபர் கூட நான் சென்னைக்கு போயிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க, என்னை தேடவே தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மெசேஜை பார்த்தவொன்னே எங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சாயங்காலம் கிளம்பி போன பொண்ணு நைட் இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே, என்ன காரணமா இருக்கும்? பட் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு. எங்களோட பொண்ணு யாரு கூடயோ ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ காதல்லையோ இருக்காங்கிறத மட்டும் உணர முடிஞ்சது. பட் நாங்கள் டைரெக்டாக யாருமே கேட்கல. பிகாஸ் அந்த பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பேசுறதும், அடிக்கடி வீட்டுக்கு பின்னாடி மறைவாக போய் ஃபோன் பேசுறதையும் நாங்கள் பல முறை நோட் பண்ணியிருக்கோம். சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவள் சொல்லுவா, நம்ம பையன் யாருன்னு விசாரிக்கலான்னு தான் நாங்கள் இருந்தோம். பட் அந்த பொண்ணு இப்போ ஓடி போயிட்டாங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவள் திரும்ப கால் பண்ணுவா, பேசலாங்கிற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முழு இரவும் ஃபோன் வரல. நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம். பட் என்னோட பொண்ணு ஃபோனை எடுக்கவே இல்லை. முழு நேரமும் கடந்த ஒரு மாசமா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, தன்னோட பொண்ணு காதலிச்சா ஓடி போயிட்டானா, ஒரு இறக்கமா அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுறது கூட அவளுக்கு தோணலை. சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், அவள் நேராக வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு போய் கேட்டு பார்த்தா அவளை பற்றி டீட்டெயில் தெரியணும். இவர் கொச்சியில் போயிட்டு அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஏஷியாநெட் கேபிள் விசனுக்கு போகிறாரு. அங்கே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கடைசியாக உங்கள் பொண்ணு ஜூன் மாதம் 18 தேதி தான் வேலைக்கு வந்தாங்க சார். இப்போ ஒரு மாதம் ஆச்சு. இது வரைக்கும் உங்கள் பொண்ணு வேலைக்கே வரல சார். எங்கே போனாங்கன்னு தெரியல. எங்களாலேயும் உங்கள் பொண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ண முடியலைங்கிற மாதிரி சொல்ல விட்டு தான் இவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆகா, ஒருவேளை தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருக்குமோ, ஏன் ஒரு மாசமா தன்னோட பொண்ணு தாங்கிட்ட பேசலைன்னு பதட்டமானவர் எப்போ அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல போய் கேட்டாரோ அப்பவே அந்த பொண்ணு வேலைக்கு வரலன்னு சொன்னாங்களே, அப்பவே இவர் பதட்டமாகி இப்போ போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. சார் இதுதான் சார் என்னோட பொண்ணு காணாம போய் ஒரு மாசம் கழிச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்குரிய ரீசன்ங்கிறாரு. ஸோ இவங்க அப்பா அம்மா குடும்ப உறவுகள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, தன்னோட பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டா, சரி அவ தொடர்பு கொள்வான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுதான் காரணங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸும் இந்த டிலேக்குரிய காரணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே சார், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு தர்றோங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க அப்பாவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, காணாம போன ராகி மால் அப்படிங்கிற இந்த பெண்ணோட செல்போன் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணை கடைசி அவங்க அப்பா எப்போ பார்த்தாரு, ஜூன் மாசம் 21 தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு பார்த்திருக்காரு. இப்போ போலீஸ் அந்த பொண்ணோட போனை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. நேரா அந்த நெய்யட்டின் கார் அப்படிங்கிற ஊர்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது லக்கிலி அந்த பொண்ணோட காட்சிகள்
காட்சிகள் பதிவாயிருக்கு. அவங்க அப்பா சொன்னது சரிதான். 5:45 மணிக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பியிருக்கு. அவங்க அப்பாவை பேக்கரியில மீட் பண்ணிருக்கு. 6:45 மணிக்கு அந்த பொண்ணை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டே பரபரப்பா இருக்கு. அங்க இருக்க சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, டாப் போட்டிருக்காங்க, பின்னாடி ஒரு பேக் மாட்டிருக்காங்க. சரி, அந்த பொண்ணு எந்த பஸ்ல ஏறுது அதை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல, பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில நடந்து போனதை பாக்குறாங்க. அப்பவே நல்ல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த பெண் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில எங்க போனாங்கிறது தெரியல. அப்படி பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில போன பொண்ணு திரும்பவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரல. சோ இதுல இருந்து போலீஸ்க்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க சொந்த ஊர்ல இருந்து அந்த பொண்ணு வேலை பார்க்குற கொச்சிக்கு பஸ் ஏறவே இல்லை. அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில போன பெண்ணுக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி, அங்க இருந்து சிசிடிவி காட்சிகள் எதுவுமே இல்லை. சரி, அங்க இருந்து அந்த பொண்ணோட செல்போனை ட்ராக் பண்ணலாம்னு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த நெய்யாட்டின்கார் அப்படிங்கிற ஊர்ல இருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அம்பூரிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி தான் இந்த பெண் பயணம் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த பெண் எதுக்காக அம்பூரிங்கிற அந்த ஊருக்கு போனாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அம்பூரிங்கிற ஊர்ல நைட்டு 7:30 மணி வரைக்கும் அந்த பொண்ணோட செல்போன் ஆக்டிவா இருந்திருக்கு. 7:30 மணிக்கு அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. அதுக்கப்புறம் நைட் ஒரு 10:11 மணி இருக்கும் அந்த பெண்ணோட செல்போன் திரும்பவும் ஆக்டிவ் ஆகுது. பட் அந்த செல்போன் திரும்ப எங்க ஆக்டிவ் ஆகுதுன்னா, அம்பூரிங்கிற இந்த ஊர்ல ஆக்டிவ் ஆகல, அது இப்போ குருவாயூர்ல போய் ஆக்டிவ் ஆகுது. அதுக்கப்புறம் குருவாயூர்ல 2-3 மணி நேரம் அந்த போன் ஆக்டிவா இருக்கு. அந்த டைத்துல தான் ராகி என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட அம்மா அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சொந்தக்காரங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஈவன் அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து நிறைய மிஸ்டு காலும் வந்திருக்கு. ஸோ அப்போதான் அந்த மாதிரி ஒரு காதலிச்சவனோட ஊரை விட்டு ஓடி போறேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. மிட் நைட்ல அவங்க போன் திரும்பவும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ராகியோட போன் ஆனே ஆகல. ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்போ போலீஸுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எதுக்கு அம்பூரிக்கு போனாங்கன்னு தெரியல, பட் அங்க இருந்து குருவாயூருக்கு எதுக்கு போனாங்கன்னு தெரியல. இடைப்பட்ட இந்த டைத்துல அவங்க போன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது, பட் குருவாயூர்ல சில மணி நேரம் எதுக்காக அவங்க போன் ஆக்டிவா இருந்தது அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. கொச்சியில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா அப்பா கிட்ட வழக்கம் போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எதுக்காக வெளியில போனாங்க, எங்க போனாங்க, யாரை பார்க்க போனாங்க, அப்படி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில போன இந்த ராகிங்கிற பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான கேரளால நடந்த ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன் கேஸ் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உள்ள போணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான பாடங்களை இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க போறோம். அப்படி ராகிங்கிற இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல பார்த்திருப்போம், கொலை பண்ற இல்ல ஒரு கிரைம் பண்ற குற்றவாளிகள் அவங்களுக்கும் தெரியாம ஒரு சின்ன சின்ன தடயங்களை போலீஸ்க்கு விட்டுட்டு போவாங்க. பட் அந்த தடயங்களை எல்லா போலீஸ் அதிகாரியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப திறமையான வித்தியாசமான திங்க் பண்ற போலீஸ் அதிகாரிகளால தான் கொலைகாரங்க விட்டு போற அந்த சின்ன சின்ன தடயங்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ராகியோட கேஸ்ல சம்பந்தப்பட்ட நபர் ஒரு முக்கியமான தடயத்தை போலீஸுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. போலீஸ் அவங்க செல்போன் ரெக்கார்டை ட்ராக் பண்றாங்க. அதுவும் அவங்க சொந்த ஊர்ல இருந்து அம்பூரி அதுக்கப்புறம் குருவாயூர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு வரும்போது இந்த கேரளா சைபர் செல் டிபார்ட்மெண்ட் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்த வழக்கை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குன்னு போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. அதாவது இவங்க சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி போய் அம்பூரிங்கிற ஊருக்கு போறாங்க. அங்க சாயங்காலம் 7:30 வரைக்கும் இவங்க போன் ஆக்டிவா இருக்கு. அப்போ அந்த செல்போன் டவர் சிக்னல் அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ராகி மோலோட போனோட IMEI நம்பர் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனரலா ஒவ்வொரு போனுக்கும் ஒரு யூனிக்கான நம்பர் இருக்கும். அதை கண்டிப்பா செல்போன் சிக்னல் டவர் மூலமா கண்டுபிடிக்க முடியும். சோ சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் ராகிங்கிற இந்த பெண்ணோட போனோட IMEI நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன் ஒரு 2-3 ஹவர்ஸ் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. திரும்ப குருவாயூர் கிட்ட ஆன் ஆகும்போது அவங்க போன்ல இருக்க IMEI நம்பர் வித்தியாசமா இருக்கு. தட் மீன்ஸ் இடைப்பட்ட இந்த 3 மணி நேரத்துல இந்த பெண்மணி போனை மாத்திருக்காங்க. நம்ம எதுக்காக போனை மாத்துவோம்? திடீர்னு நம்ம போன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆகா எமர்ஜென்சிக்கு வந்துட்டு இருக்கணும், ஒரு டெம்பரவரியா ஒரு போனை வாங்கி மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது போன் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சிம் கார்டும் இருக்காது. நீங்க என்னதான் புது போன் வாங்கினா கூட நம்ம உடனடியாக சிம்மை வாங்கி ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடைப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க போனை மாத்திருக்காங்கன்னா அவங்க போன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தியரி. அப்படி இல்லைன்னா
இவங்க போனை யாராவது எடுத்து அந்த நபர் அந்த சிம் கார்டை வேற போனுக்கு மாத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த கேஸ்ல மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. என்ன பிரதர் சொல்றீங்க, இந்த IMEI நம்பர் மாத்துறதுனால போனை மாத்துறதுனால எப்படி நம்ம அந்த நபரை ட்ராக் பண்ண முடியும்னு பார்த்தா அங்கதான் ஒரு வித்தியாசமான டெக்னிக் இருக்கு. இப்ப ராகியோட IMEI நம்பரை விட்டுருவோம். பட் 3 மணி நேரம் கழிச்சு இவங்க போன் திரும்ப குருவாயூர்ல ஆன் ஆகும் போது அப்ப வேற ஒரு போனை பயன்படுத்திருக்காங்க, வேற ஒரு IMEI நம்பரை பயன்படுத்திருக்காங்க. இப்போ அந்த IMEI நம்பர் யாருக்கு சொந்தமானது, எந்த போனுக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிச்சா யாரு இவங்களோட செல்போனை சிம் கார்டை இன்னொரு போனுக்கு மாத்தினாங்கிறது தெரிய வரும். அந்த நபர் உண்மையிலேயே இந்த பெண் தானா இல்ல கூட வேற யாராவது இருந்தாங்களாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு இப்போ போலீஸ் புதுசா கண்டுபிடிச்சப்பட்ட அந்த IMEI நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த IMEI நம்பருக்கு சொந்தமான போன் எந்த கடையில் வாங்கப்பட்டது, எப்போ வாங்கப்பட்டது, எந்த ஊர்ல வாங்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை தனியா ஒரு டீம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டீம் இந்த தகவலை திரட்டிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் இந்த பெண்ணோட காணாம போன ராகியோட செல்போன் நம்பர் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அந்த பெண் யாரு கூட பேசினாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அம்பூரி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த 24 வயசு மதிக்கத்தக்க அகில் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் பேசியிருக்காங்க. இந்த அகில் நாயர்ங்கிற நபர் யாருன்னா இவர் ஆர்மியில டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த நபருக்கும் ராகி மாலுக்கும் என்ன தொடர்புங்கிறது போலீஸுக்கு தெரியல. பட் காணாம போறதுக்கு முன்னாடி இந்த நபர் கூட தான் பேசியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி பல முறை பல மணி நேரமா இவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ அகில்ங்கிற இந்த நபருக்கும் ராகி மாலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது போலீஸுக்கு தெரியுது. இப்போ போலீஸ் இந்த ராகியோட அம்மா அப்பாட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு அகில்ங்கிற நபரை யாராவது தெரியுமான்னு கேட்டா இல்ல சார் அந்த நபரை யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ ராகியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பேர்கிட்ட கேட்கும்போது சார் எங்களுக்கு உறுதியா தெரியல, பட் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க. பட் யாருமே கான்கிரீட்டா இவன் தான் சார் அகில், அவங்க 2 பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. சரி அப்படியே இருக்கட்டும், இந்த அகிலோட வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு இந்த அம்பூரிங்கிற ஊர்ல, அதாவது எங்க வச்சு கடைசியா ராகியோட போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதோ அதே ஊர்ல தான் இவர் இருக்காரு. போலீஸ் இப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க இந்த அகில்ங்கிற நபரோட அம்மா இருக்காங்க. பட் அகில்ங்கிற நபர் ஆர்மியில இருக்கிறதுனால இப்ப லடாக்ல இருக்காருங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சரி ஓகே மேடம், உங்க பையன் கடைசியா எப்போ வந்தாரு, எப்போ ஊருக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னோட பையன் போன மாதம் வெக்கேஷனுக்கு வந்தான் சார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி அவன் ஆர்மிக்கு திரும்ப வேலைக்கு கிளம்பி போனான். சரி சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை உங்கள் பையனை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசணும், அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் அந்த அகிலை பற்றியான டீட்டெயில் கொடுக்குறாங்க. பட் போலீஸ் அவங்க அம்மா கிட்ட எதுக்காக இந்த அகில்ங்கிற நபரை வந்து விசாரிக்கிறோங்கிறத சொல்லவே இல்லை. பட் அதே டயத்தில் அவங்க அம்மா கிட்ட ராகி மால்ங்கிற மாதிரி உங்களுக்கு பொண்ணு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் ராகிங்கிற பேரில் எங்களுக்கு எந்த பெண்ணையும் தெரியாதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அந்த அகில் நாயர்ங்கிற நபரோட ஃபோன் நம்பர் எடுத்துட்டு அவர் கால் பண்றாங்க. அவர் எங்க இருக்காரு, லடாக்ல இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சொல்ற மாதிரி நானும் ராகி 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அந்த பொண்ணு கொச்சியில வேலை பார்க்குது. நான் எப்பெல்லாம் ஆர்மில இருந்து வெக்கேஷனுக்கு வரணும் அப்போ அவங்களுக்கு கால் பண்ணுவேன். நாங்கள் 2 பேரும் காமனா வச்சு கொச்சியில மீட் பண்ணுவோம், ஹேங் அவுட் பண்ணுவோம். அவங்க என்னோட பல நாள் ஃப்ரெண்டு சார். அந்த அடிப்படையில தான் நான் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சாயங்காலம் அந்த பெண்ணுக்கு கால் பண்ணேன் சார். என்னோட சொந்த ஊர்ல இருந்தா கால் பண்ணேன். என்னப்பா எங்க இருக்க, கொச்சியில இருந்தா சொல்லு, நான் வர்றேன் மீட் பண்ணலான்னு சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு இல்ல எனக்கு இப்போ ஒர்க் இருக்கனால மீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வெக்கேஷன் முடிஞ்சிச்சு, நான் திரும்ப இங்க ஆர்மிக்கு வந்துட்டேன் சார். அது சார் எதுக்கு சார் ராகியை பத்தி திடீர்னு கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்றாங்க, இல்ல சார் அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்க, கடைசியில் உங்ககிட்ட தான் ஃபோன் பேசியிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது சார், நான் பேசினதோட சரி, நான் மீட் பண்ணலைங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ போலீஸும் அந்த IMEI நம்பர் ரெக்கார்டு அந்த ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ரிசல்ட் வருது. அதாவது இந்த ராகியோட செல்போன் அந்த சிம் கார்டை புதுசா ஒரு போன்ல யூஸ் பண்ணாங்களா, அந்த IMEI நம்பர் போன் யாருக்கு சொந்தமானதுன்னா ஆதர்ஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது. அந்த ஆதர்ஷ் யாருன்னா அவரும் இதே அம்பூரிங்கிறவர் சேர்ந்தவர் தான். பட் அந்த ஆதர்ஷும் கடைசியா ராகி யார்கிட்ட பேசினாங்களோ அந்த ஆர்மியில இருக்க அகில் நாயர், அந்த 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ போலீஸுக்கு இந்த 3யுமே லிங்க் பண்ண முடியுது. ஸோ காணாம போன ராகி அகில் கூட பேசியிருக்காங்க, அகிலும் ஆதர்ஷும் ஃப்ரெண்டு. ஸோ கண்டிப்பா இந்த 3 பேத்துக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்குங்கிறது தெரியுது. பட் அந்த IMEI நம்பர் கண்டுபிடிச்சது வந்து சூப்பரான ரெக்கார்டு. அதை பிடிச்சா ஒரு சரியான தடயம் அந்த ஆதர்ஷ்ங்கிற நபரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இப்போ அவனை பார்க்கறதுக்காக போலீஸ் வீட்டுக்கு போறாங்க. அவனுக்கு ரீசெண்டாக ஒரு சர்ஜரி பண்ணி படுத்த படுக்கையா இருக்காங்க. அங்கேயே போலீஸ் விசாரணை பண்றாங்க. பட் அவனால ஓரளவு நடக்க முடிஞ்சதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. சீங்க பாரு ஆதர்ஷ், நீ ஒரு புதுசா போன் வாங்கியிருக்க, அந்த போன் எந்த கடையில வாங்கினுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதே அம்பூரிங்கிற ஊர்ல வச்சுதான் வாங்கியிருக்க. காணாம போன ராகிங்கிற பெண்ணோட சிம்மை நீ தான் அந்த போன்ல போட்டு யூஸ் பண்ணிருக்க.
இப்போ நீ உண்மையை சொல்லு, அந்த ஃபோனை எதுக்காக வாங்கினா, எதுக்காக அந்த பொண்ணோட சிம் கார்டை ஒன்றுதில் போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சார் ஃபோன் நான் வாங்கினது உண்மைதான், பட் அந்த ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா ஆண்டி வேலை அந்த ஃபோன் தொலைஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான். உண்மையிலேயே இந்த கதையை ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட நம்பாது. புதுசாக ஒருத்தன் ஃபோன் வாங்கிட்டு வர்றானா, வீட்டுக்கு வரும்போதே தொலைஞ்சு போச்சான். பட் போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, ஏதாவது நம்புற மாதிரி வித்தியாசமாக சொல்ல ட்ரை பண்ணுன்னு போலீஸ் அவனை ஒரு டைட்டாக கன்ஃபரன்ட் பண்ணும்போது அவனும் வேற வழி இல்லாமல் சொல்கிறான், சரி சார் நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த ஃபோனை வாங்கினேன், ராகியோட சிம்மை நான் தான் போட்டேன், குருவாயூரில் போயிட்டு நான் தான் சார் அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ போலீஸ் அவன்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க, அந்த ராகியை என்ன பண்ண, எங்கே வச்சு கொலை பண்ண, எல்லா டீட்டெயிலையும் சொல்லுன்னு போலீஸ் கேட்கும்போது அவன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்ல போகிறான்னு நினச்சா அவன் உண்மையிலேயே இந்த ராகிங்கிற பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உண்மையிலேயே இவன் சொல்கிற ஸ்டோரியை கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சரி சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இந்த அகில் நாயர் ஆர்மியில் இருக்கிறவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அவனுக்கு இப்போ 24 வயசு தான் சார் ஆகுது, பட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு 19 வயசு இருக்கும்போது திடீர்னு அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு சார். உடனே இவன் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராங் கால் வரும்போது அது பேசுகிறான், எதிர்முனையில் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு சாரி சார் நான் உங்களுக்கு தெரியாமல் ராங் கால் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ராகி மோல்ங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு 25 வயசு ஆகுது. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இடைப்பட்ட வயது வித்தியாசம் 5 வயசு. ஸோ இவனுக்கு 19, அந்த பொண்ணுக்கு 24 வயசு. ஸோ அப்போவே 2 பேரும் அப்புறம் கேஷுவலாக ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அகில்ங்கிறவன் இந்து மதத்தை சேர்ந்தவன், அந்த பெண்ணு கிறிஸ்டியன். ஸோ கண்டிப்பாக 2 வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் அப்படி இருந்தாலும் இவங்க உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சிறிது காலம் காதலிக்கிறாங்க. 2018ஆம் வருஷம் இவங்க ஒரு கோயிலில் வச்சு திருட்டுத்தனமாக வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகில் நாயரோட கூட பிறந்த சகோதரர் ராகுல் நாயர்னு ஒரு நபர் இருக்காரு. ஸோ நாங்கள் 3 பேரும் கலந்துக்கிட்டோம். அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டோம். ஸோ இவங்களுக்கு திருமணமானதை 2 வீட்லையும் சொல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டு வராங்க. சரி, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும்போது நம்ம சரியா இதை சொல்லி இவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திருமணம் நடந்த 1 வருடம் கழிச்சு இந்த அகில் நாயர், இவனுக்கு ஒரு 24 வயசாகுது. அப்போ இவனுக்கு இன்னொரு பெண் மேல காதல் ஏற்படுது. அந்த பெண்ணோட காதல், அவங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவங்கனால அந்த காதலுக்கு 2 குடும்பத்திலையும் சம்மதம் தெரிவிச்சுறாங்க. இவங்க 2 வீட்டோட சம்மதத்தோடையும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ இந்த அகில் என்ன பண்றான், இதை எல்லாத்தையும் தன்னோட முதல் மனைவிக்கு தெரியாமையே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்களோட திருமண நிச்சயதார்த்த போட்டோவை ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறான். இதை பார்த்தவொன்னே ராக்கிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இவன் இன்னொரு பெண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி நிச்சயம் பண்ணிட்டானேன்னு நேராக அவங்ககிட்ட போய் கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு தான், பட் 19 வயசுல எனக்கு அப்போ மெச்சூரிட்டி இல்லை, தெரியாமல் காதலிச்சிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்ம 2 பேரும் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அது இல்லாமல் நம்ம 2 பேத்துக்கும் 5 வயசு வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் திருமணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாதுல்ல, நீ ஏற்றமாக வெளியே பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. தன்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கிற கோபமும் வெறியும் இந்த பெண்ணுக்கு வர ஆரம்பிக்குது. இவன் எந்த பெண் கூட நிச்சயம் பண்ணப்பட்டிருக்காங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2019ஆம் வருஷம் தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாங்க. ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த அகிலுக்கு எந்த பெண்ணோட திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கோ அந்த பெண்ணோட வீட்டுக்கே நேராக போயிடுறாங்க. அங்கே போய் நடந்ததை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு எனக்கும் ஏற்கனவே திருமணம் ஆச்சுட்டு இவங்க திருமண ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள கடந்த 5 வருடங்களாக பரிமாறிக்கப்பட்ட பல SMS கால் டீட்டெயில்ஸ், அவங்க எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு வீட்டில் புரிஞ்சு போச்சு, இந்த அகில் நாயருங்கிறவன் சரியான ஏமாத்து பேர்வழின்னு அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. இது இந்த அகில் நாயருக்கு ஒரு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணுது. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், புதுசாக தான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட்டில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கான். அந்த வீடும் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. ஸோ இவன் பயங்கர டென்ஷனாக அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். இவனோட சகோதரர் ராகுல் நாயர் இருக்காரு, ஃப்ரெண்டு ஆதர்ஷ்ங்கிற நபர் இருக்கான். 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, உன்னை இனிமேல் யாரு கூடயும் இவ வாழ விட மாட்டா, நீ லவ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, உண்மையிலேயே இவளை விட்டுட்டு நீ போகவே முடியாது, இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி இந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஃபைனலா 3 பேரும் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, ஓகே, இந்த ராகிங்கிற பெண்மணி உயிரோட இருக்கிற வரைக்கும் தனக்கு வாழ்க்கை இல்லை, அதனால
அந்த பெண்ணை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்குரிய சரியான சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பெண் தன்னோட திரும்ப கொச்சிக்கு வேலை பார்க்குற இடத்துக்கு போறதுக்காக 21ஆம் தேதி சாயங்காலம் கிளம்பி போறா. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த அகில் கால் பண்ணியிருக்கான். ஓகே, நடந்து போச்சு, நான் உனக்கு தெரியாம ஒரு பெண் கூட நிச்சயம் பண்ணது தப்பு தான், நம்ம வா பேசி எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில கார்ல வெயிட் பண்றேங்கிற மாதிரி இவன் கால் பண்ணியிருக்கான். அதனால தான் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போன பொண்ணு 6:45க்கு கொச்சிக்கு பஸ் ஏறாம திரும்ப அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. ஸோ அப்போ அவனோட கார் நிக்குது. பட் அந்த காருக்கு உள்ள போய் பார்க்குறாங்க, அந்த காருக்குள்ள அகில் இல்லை. அவங்க சகோதரர் ராகுல் நாயர்ங்கிற நம்பர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பிரதர் பக்கத்தில் தான் இருக்கான், அவங்க கிட்ட பேசணும்னா நீ வாமா என் காருக்குள்ள ஏறி உட்காரு, நம்ம பேசிட்டே போலாங்கிறான். இந்த பெண் என்ன பண்ணுது, பேசஞ்சர் சீட்ல முன்னாடி உட்காருது. அப்போ ராகுல் நாயரும் அவங்க அண்ணனும் இந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ராகுல் நாயர் சொல்றான், இங்க பாருமா, நான் சொல்றத பொறுமையா கேளு. ஒன்னு அவன் காதலிக்கும் போது 19 வயசு, அவனுக்கு மெச்சூரிட்டியே சுத்தமா இல்லை, ஏதோ அவசரப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க, உங்க 2 பேத்துக்கு ஒத்து வராது, வயசு வித்தியாசம் இருக்கு, வேற மாத்த சேர்ந்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க, பேசாம நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போ, அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், இதுக்குமா பிரச்சனைங்கிற மாதிரி இவன் அட்வைஸ் பண்ண விட்டு அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் என்னை காதலிக்கும் போது அவனுக்கு அது தெரியலையா, 5 வயசு வித்தியாசமானது, என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது தெரியலையா, என் கூட ஜாலியா இருக்கும்போது தெரியலையா, இப்பதான் தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிறிது தூரத்திலேயே இந்த நபர் ஏறுறான், அகில்ங்கிறவன் வந்துடுறான். இந்த அகில் வந்து பின்னாடி ஏறுறான். ஸோ இப்போ அகில் பின்னாடி கார்ல ஏறினதுக்கு அப்புறம் இந்த பெண் கிட்ட சொல்றான், அவங்க அண்ணன் என்ன சொன்னானோ அதே தான் சொல்றான். பட் அந்த பெண்ணு ஒத்துக்கவே முடியாங்கிறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ தான் என் கணவன், உன் கூட தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்றாங்க. இவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்பவே அவங்க கார் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவன் பின்னாடி உட்காந்துருக்கான், அகில்ங்கிறவன், அவங்க அண்ணன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு எதிர்பார்க்காத சமயத்துல பின்னாடி கூடி கையால அந்த பெண்ணை கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணு உயிர் பயத்துல கத்துறாங்க, மூச்சிட முடியாம திணறாங்க. அவங்களோட முனகல் சத்தம் அதிகமா கேட்குது. இந்த சத்தம் வெளியில யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு உள்ள இருக்க ரேடியோவை சவுண்டா வைக்கிறாங்க. காரோட இன்ஜினை ஆக்சிலேட்டர் அதிகமா கொடுத்து அவங்க அண்ணன் டிரைவ் பண்ணிட்டே இருக்கான். இவ்வளவு நடந்துட்டு இருக்கும், அவனால கேஷுவலா ட்ரை பண்ண முடியுது. அதுக்கப்புறம் சிறிது நேரத்துல அவங்க உடம்புல எந்த அசைவும் இல்லை, ராகியோட உடல்ல மூச்சு நின்று போச்சு. பட் அப்படி இருந்தா கூட அவங்க இறந்து போயிட்டாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக முன்னாடி கார்ல இருக்க சீட் பெல்ட் எடுத்து திரும்பவும் அவங்க கழுத்தை இறுக்கி அவங்களோட மரணம் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அகில் நிம்மதி பெருமூச்சு விடுறான். சரி, இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னா, இவங்க ரப்பர் எஸ்டேட்ல இவன் புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கான்ல, அந்த வீட்டுக்கு வண்டியை விடுங்கிறான். அங்க ஏற்கனவே இவனோட ஃப்ரெண்டு ஆதர்ஷ் இருக்கான். ஸோ இப்போ அந்த கார் அங்கே போய் நிற்கிது. இவங்க 2 பேரும் இறங்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு ஆதர்ஷ் வர்றான். ஏற்கனவே இவங்களோட உடலை புதைக்கிறதுக்கு குழி தோண்டி வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் இது பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலை. 2 நாளைக்கு முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வெளியில குழி தோண்டி வச்சிருக்காங்க. அந்த குழிக்குள்ள இவங்க உடலை போடுறதுக்கு முன்னாடி நிறைய உப்பை போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு சொந்தமான எந்த பொருளையும் சேர்த்து அதில் புதைச்சிடக்கூடாங்கிறதுக்காக இந்த பெண்ணோட ஹேண்ட்பேக்கு, அவங்க காதில் போட்டிருந்த நகைகள், வாட்சு, செல்ஃபோன், ஹேண்ட்பேக், பேக் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடறாங்க. ஏன், அந்த பெண்ணோட ஆடைகளை கூட முழுவதாக களைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணை முழு நிர்வாணமாக குழிக்குள்ளே போட்டு உப்பு நிறைய போட்டு புதைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு தென்னை மர கன்றை வச்சு இந்த இடத்துல ஏதோ செடி நட்ட மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு சொந்தமான அவ்வளோ பிலாங்கிங்ஸ் இருக்கு. இப்போ 3 பேரும் வீட்டில் போய் குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துக்கிறாங்க. அங்கிருந்து நேரா திருவனந்தபுரத்துக்கு காரை விடுறாங்க. வழி நெடுகா இருக்கிற நேரா ரப்பர் எஸ்டேட் செக்யூரிட்டி ஏரியால ஒரு இடத்துல அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறாங்க, ஒரு இடத்துல அந்த பெண்ணோட ஹேண்ட்பேக்கை தூக்கி போடுறாங்க. ஃபைனலா திருவனந்தபுரத்துக்கு போயிடுறாங்க. ஸோ வழி நெடுகா அப்படி தூக்கி போட்டு போய் பல இடங்கள்ல இவங்களுக்கு சொந்தமான பொருள் அப்படி போட்டு போனா போலீஸால இந்த பெண்ணோட உடைமையோ அவங்களுக்கு சொந்தமான பொருளையோ கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இவங்களோட நம்பிக்கை. இப்ப திருவனந்தபுரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அகில் என்ன சொல்றான், இப்ப நான் காரை எடுத்துட்டு நம்ம சொந்த ஊருக்கு போறேன், நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, பஸ்ல குருவாயூர் போங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எப்போ இந்த பெண் ஒரு 7:30-8 மணிக்கு கொலை செய்யப்பட்டாங்களோ அப்பவே அந்த போனோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த போனை யாரு வச்சிருக்கா, இந்த அகிலோட சகோதரர் ராகுலும் அவன் ஃப்ரெண்டு ஆதர்ஷும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அகில் திருவனந்தபுரத்துல இருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு வர்றான். இவங்க பஸ்ஸை பிடிச்சிட்டு குருவாயூர் போறாங்க. இந்த பொண்ணோட போனை ஆன் பண்ண முயற்சி பண்ணும்போது அதுல ஃபிங்கர்
ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோனை ஆன் பண்ண முடியும். அந்த பெண்ணோட உடம்பை ஏற்கனவே புதைச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற மாதிரியும் யார் கூடயோ ஓடி போன மாதிரியும் அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி ஒரு தப்பான இல்லூஷனை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் போனை அன்லாக் பண்ண முடியல. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த ஆதர்ஷ்ங்கிறவன் அவன் பேர்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஃபோன் வாங்குறான். அதுக்கப்புறம் அந்த போன்ல சிம்மை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிம்ல இருந்து அகிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. தட் மீன்ஸ் இந்த ராகிங்கிற பெண்மணி அனுப்பிச்ச மாதிரி ஓகே நம்ம காதலை இதோட பிரேக் பண்ணிக்கலாம், நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன், அவங்க கூட சென்னைக்கு போய் செட்டில் ஆக போறேன்னு இவனுக்கு ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மெசேஜ், சொந்தக்காரங்களுக்கு ஒரு மெசேஜ், ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ், இப்படி வழி நெடுக மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்க அம்மா அப்பா கால் பண்றாங்க, போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று இவங்க கால் பண்றாங்க, ஒரு ரிங்லேயே போனை கட் பண்ணிடுறாங்க. தட் மீன்ஸ் யாரும் எடுக்கிறதுக்குள்ளேயும் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே குருவாயூர்ல இருந்து வழி நெடுக இவங்களுக்கு சொந்தமான உடைமைகளை தூக்கி போடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த போனையும் டேமேஜ் பண்ணி அதையும் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க போன் ஆக்டிவாவே இல்ல. இப்போ இந்த ஆதர்ஷ்ங்கிற நபர் கொடுத்த கன்ஃபர்ஷனை வச்சு இந்த அகில்ங்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றாங்க. பட் அந்த அகில் என்ன சொல்றான், சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க, நான் ஜூன் மாசம் 29 இங்க ஆர்மிக்கு வந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன டயத்துல நான் ஊர்ல இல்ல சார், என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருப்பாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாதிரி அவன் கையை தூக்குறான். பட் இவன் சொல்றது பொய்ன்னு தெரியுது. பிகாஸ் இவன் டிராவல் பண்ண டேட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கொலை நடந்தப்ப இவன் அம்பூரிங்கிற ஊர்ல தான் இருந்திருக்கான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இவன் என்ன சொன்னா 29 நம்ம லடாக்ல போய் ஆர்மியில திரும்ப ஜாயின் பண்ணிட்டேங்கிறான். பட் ஆர்மியில போலீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் லடாக்குக்கே போலன்னு தெரியுது. தட் மீன்ஸ் அவன் டெல்லியில எங்கேயோ சுத்திட்டு இருக்கான், ஆர்மி வேலையில போய் திரும்ப ஜாயின் பண்ணலன்னு தெரியுது. இதுல இருந்தே இவன் பொய் சொல்றான்னு தெரியுது. இப்போ போலீஸ் அவனையும் ட்ராக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அகிலோட சகோதரர் ராகுல்ங்கிறவன் அவனும் டிஸப்பியர் ஆயிட்டான். எப்போ ஆதர்ஷ் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சு இப்பவே அண்ணன் தம்பியும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோக்கல்ல பதுங்கி இருக்க அவங்க அண்ணன் ராகுல போலீஸ் பிடிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த அகில் நாயர் முதன்மை குற்றவாளி, அவனை ட்ராக் பண்றாங்க. போனை ட்ராக் பண்ணும்போது அவன் அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியுது. ஒரு கான்வர்சேஷனை டேப் பண்ணி கேட்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு உண்மையிலே இப்போ ஆர்மியில திரும்ப வேலைக்கு போல பண பிரச்சனை நிறைய இருந்திருக்கு. அவங்க அம்மா கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான். அவங்க அம்மாவும் சரி வந்து வாங்கிட்டு போங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அவங்க அம்மா இன்னுமே நம்புறாங்க தான் பையன் எந்த குற்றமும் பண்ணலைன்னு. ஸோ இந்த கான்வர்சேஷனை போலீஸ் கேட்டுறாங்க. ஸோ இவன் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க. கரெக்டாக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வர்றான். அங்கே வச்சு போலீஸ் இவனை தூக்கிடுறாங்க. பட் போலீஸ் கிட்ட இவன் என்னதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னா கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கன்ஃபர்ஷனை வச்சு இதுல முதன்மை குற்றவாளி அகில் அப்படிங்கிறது தெரியுது. பட் இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ரப்பர் தோட்டத்தில் இருக்க அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய தென்னை மரம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்தை உடைச்சி எடுத்து அதுக்கு கீழே தோண்டி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருது. அழுகிய நிலையில ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆனா கூட கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு வந்து இது உண்மையிலே ராகி தானாங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. பட் அப்படி இருந்தாலும் நாளைக்கு இவங்க டிஃபென்ஸ் டீம் இந்த கேஸை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த சடலத்திலிருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க அப்பாவோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்த்து இந்த அகில்ங்கிற நபரோட வீட்டுக்கு பின்னாடி புதைக்கப்பட்ட உடல் ராகி தான் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியா நிரூபிக்கிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இதுல முக்கியமான தடயமா போலீஸ் எதை பார்க்கறாங்கன்னா, எந்த காருக்குள்ள வச்சு இந்த ராகி கொலை செய்யப்பட்டாங்கன்னு விசாரணை பண்ணும்போது தான் அந்த இடத்துல இந்த அகில் நாயரோட கிரிமினல் மைண்ட் தெரியுது. இவன் எப்பெல்லாம் ஆர்மில இருந்து வெக்கேஷனுக்கு வரானா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருப்பரப்புங்கிற ஊர்ல அவனோட ஆர்மி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட இருந்தா காரை வாங்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவானாம். இந்த டைமும் அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஊருக்கு போகணும், கோவிலுக்கு போகணும்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து காரை வாங்கிட்டு வந்து பிளான் பண்ணி தான் அந்த காருக்குள்ள வச்சு தான் அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காரை பக்காவா கிளீன் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுகிட்டே கொண்டு போய் கொடுத்துருக்கான். இப்போ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த காரையும் திருப்பரப்புல வச்சு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் இந்த வழக்குல வித்தியாசமா புதுசா ஒரு ஐ விட்னஸ் வர்றாங்க. அதாவது இந்த அகிலோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பசங்க 3 பேர் இந்த குழியை தோண்டிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் சார். ஈவன் பக்கத்துல கூட அகிலோட அப்பாவும் நின்றுட்டு இருந்தாருங்கிற மாதிரி இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. இப்போ போலீஸ் திங்க் பண்றாங்க, ஒருவேளை அகிலோட அப்பாவுக்கும் இதுல தொடர்பு இருக்குமான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. பட் அவர்கிட்ட கேட்ட அவர் என்ன சொல்றாரு, சார் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, ஏதோ தென்னை மரம் நடனம் குழி தோண்டிட்டு இருந்தாங்க பசங்க, நான் சும்மா பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் அவர் இந்த கேஸ்ல லிங்க் பண்றதுக்கு எந்தவித ஸ்ட்ராங்கான தடயமும் இல்லைங்கிறதுனால இப்ப அவரை உள்ள கொண்டு வர முடியல. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதன்மை குற்றவாளி கொலை பண்ணது யாரு, அகில் நாயர்ங்கிற இந்த காதலன், கொலை செய்யப்பட்ட ராகியோட கணவன். அதுக்கப்புறம் இதுக்கு உடந்தையா இருந்தது யாரு, காரை ஓட்டிட்டு போன அவங்க சகோதரர் ராகுல். அதுக்கப்புறம் இந்த உடலை டிஸ்போஸ் பண்றது, எவிடன்ஸை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்த இவங்க ஃப்ரெண்ட் ஆதர்ஷ்ங்கிற நபர். இப்போ இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை கேரளா நீதிமன்றத்தில்
கோர்ட்ல பல வருடங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த கேஸ்ல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அடுத்த 85 நாளைக்குள்ள இந்த வழக்கை தீர்த்து அதுல சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்றாங்க. பட் அரெஸ்ட் பண்ணா உடனே தண்டனை வாங்கி தர முடியாது. சார்ஜ் ஷீட், பல விசாரணை, பல நாள் இந்த வழக்கோட விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐ விட்னஸ் விசாரணை பண்ணும்போது இதுக்கு நிறைய வருடங்கள் தேவைப்படும். ஃபைனலா 2022 வருஷம் இந்த வழக்குல தீர்ப்பு வருது. இதுல சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் 3 பேரும் அந்த ராகிங்கிற பெண்ணோட குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் தரணும். அதுக்கப்புறம் கொலை பண்ணது, எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணது, போலீஸை மிஸ்லீட் பண்ணதுங்கிற பல வழக்குகள்ல இவங்க 3 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இவங்க 3 பேத்துக்கும் கேரளா நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த வழக்குல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த பெண்ணும் ராகி பண்ண தப்பு என்னன்னா, இவனை 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்காங்க. பட் இவனை பத்தியான ஒரு தகவல் கூட அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கோ, குடும்ப உறவுகளுக்கோ, சொந்தக்காரங்களுக்கோ யாருக்குமே தெரியல. அகில் அப்படிங்கிற பேரை சொன்னா கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த நபரை இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் இந்த பக்கம் எடுத்துக்கோங்களேன், அகில்ங்கிறவனுக்கு அவனோட ஃப்ரெண்டுக்கு நிறைய பேத்துக்கு வந்து இந்த பெண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு நடந்த திருமணத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. ஸோ உண்மையிலேயே அகில்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கான். அவனை பார்க்க தான் தன்னோட பொண்ணு போயிருக்கா. அங்கதான் அந்த பொண்ணுக்கு பேராபத்து நிகழ்ந்திருக்குங்கிறத அவங்க அப்பாவால துளி கூட யூகிக்க முடியல. ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களோ, இல்ல வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ, இல்ல ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதோ உங்க வாழ்க்கையில என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாத்திட்டையும் சொல்லாட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்குன்னு நம்ப தகுந்தமான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அது ஆஃபீஸில் இருக்கலாம், பர்சனலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்ப தகுந்தமான கசின் இருக்கலாம், ரிலேஷன்ஸ் இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க கூட உங்கள் லைஃப்பில் நம்ப தகுந்தமானவங்க இல்லாமல் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நபர்கிட்ட உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத யாராலுமே யூகிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பெண்ணுக்கும் நடந்திருக்கு. இந்த கேரக்டரை பற்றி யாருக்குமே அவங்களுக்கு குடும்ப உறவுகளுக்கோ ஃப்ரெண்டுக்கோ தெரியாமல் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, அவனை மீட் பண்ண போனாலோ, ஈவன் நெடுநாள் லவ் பண்ணி மீட் பண்ண போனாலோ, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு அவங்க கூட போனாலோ, எங்கே போனாலும் நீங்கள் யாரு கூட போகிறீங்க, எங்கே போகிறீங்கிற தகவலை அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு அது தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு அடிக்கடி மீட் பண்ணுறதா இருந்தால் அது ரொம்ப ரிஸ்க்கு. அதையும் தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் என் கணவனை பிரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி பீப்புளை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னா அது இதை விட பேராபத்து. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்கள் அம்மா அப்பா கிட்ட எதுக்காக உங்கள் முன்னாள் கணவரை மீட் பண்ண போகிறீங்க, என்ன காரணத்துக்காக மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். அதுவும் அந்த கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கவங்களாம் தனியாக மீட் பண்ணும்போது தனியாகவே போகாதீங்க, யாரு கூடயாவது போங்க. இல்லை வேறு வழியே இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாலும் போங்க. தனிமையான ஒரு இடத்துல போய் மீட் பண்ணாங்க, காமனான ஒரு இடத்துல மீட் பண்ணுங்க. அதுதான் என்னைக்குமே நல்லது. மேலும் இதில் சொல்ல போனால் கேரளா போலீஸ் ஒரு 80+ டேஸ்க்குள்ளேயே இந்த கேஸை ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸில் சூப்பராக நான் காமனாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. கொலை பண்ணுற குற்றவாளிகள் ஓகே நம்ம ரொம்ப திறமையாக பண்ணிட்டோம், யாருமே நம்மளை பார்க்கல, அந்த பெண்ணுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ஐ விட்னஸ் இருந்து உங்களை மறைக்கலாம், இல்லை உண்மையான மனிதர்கள்ட்ட கூட யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தலைமறைவாக இருக்கலாம். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் வந்து யாருமே தப்ப முடியாது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விக்டிம் காணாமல் போனாங்களோ, கொலை செய்யப்பட்டாங்களோ, அவங்களோட ஃபோனை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அங்கேயே தெரிஞ்சு போயிடும் கடைசி அவங்க யார் கூட லிங்க்ல இருந்தாங்கன்னா. அப்படி இல்லைன்னா எவ்வளவோ சிசிடிவி கேமரா இதில் பாருங்கள், அவங்க என்னதான் திறமையாக போனால் கூட அந்த ஃபோனை மாற்றினாங்க பார்த்தீங்களா, அந்த ஐஎம்இ நம்பர் இவன் பேரில் தான் வாங்கியிருக்கான், அதை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ மேக் ஷுவர் இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டில். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ரைம் பண்ணாதீங்க. க்ரைம் மட்டும் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. இந்த கேஸை எடுத்துப்போம், அந்த பெண்ணை கொலை பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஆப்ஷனா, வேறு ஆப்ஷனே இல்லையா? சரி ஓகே, உன் மேலே தப்பு இருக்குது, உட்காந்து 2 பேரும் வீடு உட்காந்து பேசுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லை அந்த பெண்கிட்ட சொல்லு, எனக்கு 5 வருஷம் முன்னாடி உனக்கு பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கல, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? ஸோ வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். கொலை பண்றதா இதுக்கு ஒரு சொல்யூஷனா கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ எந்த கிரைம் பண்றதுக்கு முன்னாடி 10 டைம் யோசிச்சுக்கோங்க, தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி another கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.